நான் ஒரு அதிகாரி சார், எனக்கு சட்டம் தெரியும். எஸ்ஐ நான் அப்போ சாரி இன்ஸ்பெக்டர் நான். வழக்கு பதிவு பண்றோம், அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றோம். அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகி நான் போயிடுறேங்க. போயிட்டு திருப்பி பலவரம் போயிடுறேன். திருப்பி அதே நந்தபாக்கத்துக்கு எனக்கு போஸ்டிங் போடுறாங்க. வந்த பிறகு அந்த சிடி பைல்ல எதுவுமே இல்லை. ஒரு சிடி பைல்ல வந்துன்னா ஒரு எஃப்ஐஆர் அப்ஸ்ட்ராக்ட்ல வரணும், வரல. நான் அதுக்கப்புறமா 3 மாசம் இருந்துட்டு நான் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் போயிட்டேன். என்ன இன்டெலிஜென்ஸ் போஸ்டிங் போட்டோம்னா நாங்க போயிட்டேன் சார். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு நபர் வந்து போலீஸ் துறைக்கு தேர்வாகிறார். ஒரு நபர் போலீஸ் துறைக்கு தேர்வாகிறாரு. அவர் மேல வழக்கு இருக்கு. ஆனா வந்து கிளியரன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு அந்த ஃபைல பாக்குறாங்க சார். பார்க்கும்போது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு போடுறாங்க. நல்லா புரியுதா சார்? மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னா அதாவது வந்து ஒரு வழக்கை நம்ம போடுறோம், அதை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எப்படி நான் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் பண்ண முடியும்? சட்டம் தெரியாமையா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான். இவங்க அதை பேஸ் பண்ணி அது எந்த அதிகாரி பண்ணாங்கன்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்கல. அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்து 3 இன்கிரிமெண்ட் கட் பண்றாங்க. அவ்வளோ நல்ல மனசு சார். மொத்தம் 9 இன்கிரிமெண்ட் கட் பண்ணி, இன்கிரிமெண்ட் சம்பளத்தை கட் பண்ணல, இன்கிரிமெண்ட் அந்த வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்கிரிமெண்ட் போடுவாங்க சார். அந்த இன்கிரிமெண்ட் 9 இன்கிரிமெண்ட் கட் பண்ணி திருநெல்வேலிக்கு அனுப்புறாங்க. ஏற்கனவே சொன்னல சார், சார் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்றீங்களே, எங்கேயாவது என்ன சஸ்பெண்ட் பண்ணுமா வேணாமா சார்? பண்ணலையே சார். அவங்களுக்கே தெரியும், அதிகாரிகளுக்கே தெரியும் இது பொய். ஏன் இந்த நேர்மையான அதிகாரியை நம்ம பண்ணணும் தெரியும். டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, செஞ்சாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அதை நான் ஃபேஸ் பண்ண எதையுமே நான் போய் மேல்முறை அடுத்து கேட்பீங்க, ஏன் சார் மேல்முறையீடு பண்ணக்கூடாது? ஐ டோன்ட் வாண்ட் டு கோ. நான் ஏன் சார் மேல்முறையீடு பண்ணணும்? சேத்த வச்சு மூஞ்சில் அடிக்கிறீங்க. நான் மேல்முறையீடு பண்ண திருப்பி இன்னும் ஒரு சார்ஜ் கொடுப்பீங்க. நான் அமைதியாயிட்டேன். வேண்டாம், அதோட ஒதுங்கினேன் சார். அதோட ஒதுங்கினேன். போலீஸ் சட்ட ஒழுங்கே வேண்டாம் சார். நான் சும்மா வேலை செஞ்சா கூட ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு பண்ற இடத்துல நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் சென்னையில் பணிபுரிய கூடாதுங்க சார். எல்லாருக்கும் தெரியும், நீங்க எங்க ஒன்னாலும் போய் விசாரிங்க என்னை பத்தி. நான் ஒரு நேர்மையா அதிகாரி. நான் எப்படி வேலை செஞ்சேன்னு எல்லாருக்கும் சிம்ம சொப்பனம் சார். நான் வேலை அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா வேலை செய்வேன் போலீஸ் ஆபீசரா. போலீஸ்னா போலீஸ், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நோ காம்ப்ரமைஸ். என்கிட்ட எந்த அதிகாரியும் உயர் அதிகாரியா இருந்தா கூட இது பண்ண அது பண்ணு பொய்யெல்லாம் பண்ண மாட்டேன். பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை கிடையாது. ஆபரேஷன் ஆமலால ஏடிஜிபி ஜார்ஜ் சார் கமிஷனரா இருந்தாரு. ஒரு தப்பு நடந்தது, ஒருத்தரை பிடிச்சி நாங்க இது பண்றோம், விசாரிக்கிறோம். ஆபரேஷன் ஆமலா துப்பாக்கியோட வரான். ஒரு ஜட்ஜ் ஆறுமுகசாமி, அவங்க பெரிய ஐயா, அவங்க கிட்ட இருந்த ஒரு இது. நாங்க ஆபரேஷன் ஆமலா என்ன சார்? என்ன சார்? தீவிரவாதிகள் ஒத்திகை.